ஆக்டர் ஜீவா அவர்கள் நண்பன் பட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரீசன்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது நண்பன் படத்தை ஃபர்ஸ்ட் இயக்கவிருந்த டைரக்டர் மோகன் ராஜா அவர்கள் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு கால் வந்தது. இந்த மாதிரி 3 Idiots படத்தை ரீமேக் பண்ண போறோம், தளபதி தான் லீட் ரோல் பண்றாரு அப்படின்ற மாதிரி. சரி ஓகேன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு டாக்ஸும் கொஞ்ச நாளைக்கு இல்ல. ஆனா அந்த விஷயத்தை அதுக்கப்புறம் மறந்தே போயிட்டேன். திடீர்னு ஒரு நாள் கால் வந்துச்சு சங்கர் சார் ஆபீஸ்ல இருந்து. இந்த மாதிரி 3 Idiots படத்தை ரீமேக் பண்றோம், தளபதி லீட் ரோல் பண்றாரு, மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ்ல நீங்க ஒரு ஃப்ரெண்டா பண்றீங்களா கேட்டதுக்கு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். தென் அதுக்கப்புறம் அவரை போயிட்டு மீட் பண்ணும்போது ஸ்ரீகாந்த் அவர்கள் பண்ண ரோலை தான் என்ன பண்ண சொன்னாங்க. பட் நான் தான் அந்த ரோல் வேணா இன்னொரு ரோல் நான் பண்றேன், அதுதான் எனக்கு பிடிச்ச ரோல் அண்ட் எனக்கு பயங்கரமா சூட் ஆகுற ரோலும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அதுக்கு வேற ஆர்டிஸ்ட பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொன்னாரு. சார் நான் வேணா ஆர்யாவை கூட அந்த ரோல் பண்ண சொல்றேன், நான் இந்த ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவர்களுக்கே போன் பண்ணி சங்கர் சார் கிட்ட கொடுத்தேன். அப்போ இவன் ஷூட்டிங்ல இருந்த ஆர்யா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேட்டை படத்துக்கு டேட் கொடுத்துட்டேன், சோ லிங்குசாமி மாதவன் எல்லாமே வெயிட் பண்றாங்க, சோ அதனால இதுல நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆர்யாவும் கவுத்துட்டான். அதுக்கப்புறம் சங்கர் சாரியை ரிஜெக்ட் பண்றியான்னு சொல்லிட்டு ஆர்யாவை நான் செம ஜாலியா திட்டி விட்டேன். தென் அப்புறமா தான் அந்த ரோல ஸ்ரீகாந்த் அவர்கள் பண்ணாரு. அண்ட் ஆக்சுவலா ஷூட்டிங் நாங்க ஸ்டார்ட் பண்ணப்போ தளபதி அதுல இல்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு வேலாயுதம் ஷெட்யூல் இதோட கிராஸ் ஓவர் ஆச்சு, சோ லுக்கும் சேஞ்ச் பண்ண முடியாம இதுல அவர் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தென் அப்போ மகேஷ் பாபு பண்ற மாதிரி இருந்துச்சு. தென் அடுத்து சூர்யா சார் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ யாரு கன்ஃபார்ம்னே தெரியாம நாங்க ஃப்ரெண்ட போல யாரு மச்சா சாங் எல்லாம் ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் திரும்பவும் தளபதி தான் பண்றாருன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நண்பன் பட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா சூர்யா அவர்கள் நண்பன் படத்துல நடிக்க இருந்த நியூஸ் உண்மைதான். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிற டைம்ல தான் இந்த ஒரு நியூஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி 3 Idiots படம் அப்பவே பயங்கர பாப்புலர். சோ இப்போ அந்த ஒரிஜினல் வெர்ஷனே நான் பார்த்துட்டேன். பட் நம்ம பார்த்தாச்சு இதுலயே திரும்ப தளபதி நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு வருத்தம் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் தளபதி இல்ல சூர்யா நடிக்கிறாருன்னு சொன்ன உடனே செம காண்டாயிடுச்சு. அண்ட் அந்த டைம்ல சூர்யா அவர்களுக்கு வாரணமாயிரம் அயன்னு சொல்லிட்டு படங்கள்லாம் ஹிட் ஆயிட்டு இருக்கு. தளபதி தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் காவலன் மட்டும்தான் வந்திருக்கு, வேலை எதுவும் ரிலீஸ் ஆகல. அண்ட் சங்கர் அவர்கள் வேற இயக்கிறதால எப்படியாவது இதுல திரும்பவும் தளபதியை நடிக்கணும்னு சொல்லிட்டு நான் சின்ன பிள்ளைத்தனமா சில வேண்டுதல்கள் எல்லாம் பண்ணேன். சோ திரும்பவும் தளபதியை அதுல கன்ஃபார்ம் ஆனாரு. சோ அந்த சின்ன பிள்ளைத்தனமான வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிட்டு இருந்தேன். அண்ட் நண்பன் படம் தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு. என்னதான் சங்கர் தளபதி காம்போல ஒரு மிகப்பெரிய ஃபயரான மாசான படமா இல்லைனாலும் தளபதியை திட்டிட்டு இருந்த நிறைய ஹேட்டர்ஸ்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு தளபதி ஃபேன் ஆனதெல்லாம் நான் பார்த்தேன். அண்ட் பொதுவா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படத்தை ரீமேக் பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பும். பட் தளபதி பண்ண கில்லி போக்கிரிலாம் ஒரிஜினலை விட தாண்டி இருக்கும். சோ அதுக்கான ரீசன் தளபதி அந்த ஹீரோவை இமிடேட் பண்ணாம அந்த கேரக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு இவரோட ஸ்டைல்ல பண்ணிருப்பாரு. சோ நண்பன்லயுமே இது சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். அண்ட் தளபதி ஃபைட்டே இல்லாம பண்ண லாஸ்ட் படம் அதுதான் நினைக்கிறேன். அண்ட் வேலாயுதம் நண்பன் துப்பாக்கின்னு சொல்லிட்டு தளபதி இப்போ நம்பர் 1 இருக்கிறதுக்கு அதுதான் ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. அண்ட் விஜய் டிவி அடிக்கடி போட்டு அந்த படத்தோட ரீவாச் வேல்யூவே கெடுத்து விட்டாங்க. சன் டிவி கிட்ட எல்லாம் கொடுத்திருந்தா இப்பவும் அதோட டிஆர்பி எல்லாம் ஃபெஸ்டிவல் டைம்ல வேற லெவல்ல இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.